தேர்ஸ்டே ஈவினிங் 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எந்த ஒரு சமையல் வேலையுமே இல்லை. சரி இன்றைக்காவது ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லி கொஞ்சம் தோசைக்கு தக்காளி வதக்கிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பால் காய வச்சுட்டு அப்படியே எனக்குமே வந்து காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதுதான் வந்து குடிக்கிறதுக்காக போட்டிருந்தேன். ஹஸ்பண்ட் 2 நாளாக லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுவுமே இல்லை, எல்லாம் ஆஃபீஸ்லேயே அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தோசைக்கு ஊறுகாய் சர்க்கரைன்னு வச்சு எல்லாருமே சாப்பிட்ருந்தோம். பாப்பாவுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருந்துச்சு, சரி அதை அவளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலர் எல்லாமே அவளே வந்து அடிச்சிட்டு இருந்தா. அழகாக அடிச்சிட்டு இருந்தா. நானும் அதை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அவளே மேட்ச் பண்ணிட்டு அவளே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம சொல்ல அவளே பண்ணிகிட்டு இருந்தா. சரி கொஞ்ச நேரம் கீழே போயிட்டு வரல வாங்க அப்படின்னு சொல்லி கீழே கூட்டிகிட்டு போனேன். தம்பி வந்து ஏதாவது வண்டி வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டே தான் போயிட்டுருக்கான். ட்ரெஸ்ஸை விட்டுட்டு போடா அப்படின்னா கொஞ்சம் தூரம் போய் அக்கா கிட்டே போயிட்டு திருப்பி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்துட்டு இருந்தான். ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுமே தோசை ஊற்றி கொடுத்து தக்காளி வச்சு குட்டீஸ் 2 பேத்துக்குமே வந்து சாப்பாடு வச்சுட்டு நானுமே சாப்பிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.